கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அருமையான வேளையிலே சங்கீதம் 146வது சங்கீதம் 5வது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை வாசிக்கிறேன். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று அருமையான இந்த தேவேத வார்த்தை சொல்லுது. பிரியமானவனே, இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஆதி பிதாக்களாகிய அவைகளில் ஒருவராக இங்கே சொல்லப்படுகிற யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நிச்சயமாக யாக்கோப்புக்கு அவர் துணை நின்றார் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் யாக்கோப்பு தன்னுடைய வீட்டை விட்டு போகின்ற பொழுது அங்கே வேதம் சொல்லுது அவர் வெறும் கையாய் அவர் போனார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. கோலும் தடியுமாக நான் இந்த இடத்தை விட்டு நாட்டை விட்டு கடந்தேன், இந்த இடத்தை விட்டு போனேன் என்று நாம் வேதத்திலே யாக்கோப்பை குறித்து வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு அருமையான வேத வார்த்தையை கவனிக்கின்ற பொழுது யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற அந்த மனிதன் பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரி, நீங்கள் கர்த்தரை துணையாக கொண்டிருக்கிறபடியினால், அது மாத்திரமில்லாமல் ஆதி பிதாக்களாகிய யாக்கோப்பை கர்த்தர் எப்படி உயர்த்தினார், எப்படி ஆசீர்வதித்தார், அவருக்கு இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் எப்படி கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினார் என்பதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும், அது மாத்திரமில்லாமல் யாக்கோப்பு அன்றைக்கு தேவனோடு கூட ஒரு ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான், தேவனுடைய சமூகத்தை தேடுகிற ஒரு மனிதனாக இருந்தான் என்பதையும் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோப்பை பார்க்கின்ற பொழுது யாக்கோப்பு தன்னுடைய வீட்டிலிருந்து அங்கே இந்த சேஷ்டபுத்திர பாக பிரச்சனையினாலே அவர் புறப்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. பிரியமானவளே, தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவை வெறுத்து ஏசாவுக்கு விரோதமான காரியங்களை அவர் செய்ததினாலே அவருடைய வீட்டை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே வருகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே அந்த இடத்தை விட்டு அவர் போய் தன்னுடைய மாமனுடைய ஊராகிய லாபானுடைய வீட்டிலே அவர் அங்கே தங்கி இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அவருடைய மாமாவனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்திருக்கிறோம், போராட்டங்களை அவர் சந்தித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல நெருக்கங்களிலே அவர் ஒன்றுமில்லாமல் தனிமையாக இருந்த யாக்கோப்பை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவருக்கு ஆண்டவர் மனைவியை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், ஆடு மாடுகளை கொடுத்தார், செல்வத்தை கொடுத்தார், செழிப்பை கொடுத்தார், நல்ல வாழ்வை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கொடுத்தார் என்பதை நாம் இந்த வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த யாக்கோப்பின் சந்ததியை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதித்தார் என்பதையும் நாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் இதை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்னவென்றால், யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து, அது மாத்திரமல்ல, தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் சகோதரியே, இந்த இடத்திலே ஒன்றை வலியுறுத்தி சொல்லக்கூடியது அங்கே இருக்கிறது என்றால் அது என்னவென்று என்னை கேட்டால், தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோப்பின் தேவன் என்னுடைய தேவன், நான் அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் அந்த நம்பிக்கையை பார்க்கிறவர் மாத்திரமில்லை, அந்த நம்பிக்கை நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே தான் அந்த வேத வார்த்தை சொல்லுது, தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால்,
நாம் யாரிடத்தில் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம், எதன் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கிறோம், யார் மேல நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம், எவர் மேல நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை இந்த அருமையான வேளையிலே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. நம்முடைய பணத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஊழியத்தின் மேல நான் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேனா? நம்முடைய படிப்பின் மீது, பட்டத்தின் மீது, நம்முடைய பதவிகள் மேல, நம்முடைய வேலைகள் மேல, நமக்கு இருக்கக்கூடிய சுற்றிலும் இருக்கக்கூடிய நண்பர்கள் மேல நாம் நம்பிக்கை வைத்தவர்களாக காணப்படுகிறோமா? அருமையானவர்களே, பலர் மேல நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கை இழக்கப்படுகிற நேரத்திலே, அந்த நம்பிக்கை துஷ்பிரயோகம் செய்யப்படுகிற நேரத்திலே, நம்பிக்கை துரோகங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், எல்லாவற்றைய இருதயத்தில் இருக்கு புலம்பக்கூடிய ஒரு காரியம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே இந்த அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். நான் இவ்வளவு மலை போல இவரை நம்பினேன், நான் என்னுடைய நம்பிக்கை முழுவதும் இவர் மேல் இருந்தது, இந்த பொருள் மேலே இருந்தது, இந்த பணத்தின் மேலே இருந்தது, இந்த படிப்பின் மேலே இருந்தது, இந்த செல்வத்தின் மேலே இருந்தது, இந்த செழிப்பின் மேல் இருந்தது. ஆனால் எல்லாம் ஒரு நாள் அத்தனையும் என்னை கைவிட்டது, என்னை ஏமாற்றப்பட்டு விட்டேன். நான் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த வேத வார்த்தையின்படி நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவேதான் வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் மேல் ஒருவன் நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை அது பாக்கியம் உள்ளதாக இருக்கும், அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ஏமாற்றுகிற ஆண்டவர் அல்ல, அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் மனிதன், அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுப்புத்திரன் இல்லை என்றும் ஆண்டோட வேத வார்த்தை சொல்வது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய நம்பிக்கை யார் மேல் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை இந்த அருமையான வேளையிலே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. ஒரு குறுகிய நேர செய்தியாக இது இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே இதை சிந்திக்கக்கூடியதாக, இந்த அருமையான வேளையில இதை நினைவுபடுத்தி பார்க்கக்கூடியதாக, ஒரு சொற்று நேரம், ஒரு கொஞ்ச நேரமாவது இந்த வார்த்தையை நாம் யோசித்து பார்க்கக்கூடியதாக நம்முடைய இருதயத்தை இந்த வேத வார்த்தையின் பக்கம் திருப்புவோமானால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, நாம் யார் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய நம்பிக்கை யார் மேல அங்கே வைக்கப்பட்டு இருக்குது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக, ஒரு நேரமாக, ஒரு சமயமாக இங்கே பார்க்கப்படுகிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்குது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான நண்பர்களே, சகோதரி சகோதரியே, தேவன் மேல நம்பிக்கை வையுங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள், ஆண்டவர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மேல நாம் நம்பிக்கை வைப்போம்னால் பாக்கியவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய நம்பிக்கை யார் மேல் வைத்திருக்கிறீர்கள்? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, நான் நம்பிக்கை வைத்தவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், நான் நம்பிக்கை வைத்தது அத்தனையும் இழந்து போய்விட்டேன், என்னுடைய நம்பிக்கை அனைத்தும் வீணாய் போய்விட்டதே என்று நீங்கள் புலம்புகிறீர்களோ, கவலைப்படுகிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து பாருங்கள். இன்றிலிருந்து இப்பொழுதே உங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல வையுங்க. அங்கே தேவன் மேல நீங்கள் வைக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று அருமையான வேத வார்த்தை சொல்வது. நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் நாம் வைப்போமானால் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமில்லாமல் முடிவு பரியந்து நம்மை நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறபடினால் அவர் நம்மை ஒரு நாளை ஏமாற்ற மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறபடினால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார் என்பதிலும் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவேதான் இந்த சங்கீதத்தை எழுதினவர் சொல்லுகிறார், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான நண்பர்களே, இந்த நேரத்திலே நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த நம்பிக்கையை கர்த்தர் மேல் நாம் வைப்போம். பாக்கியவான்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. யாக்கோபின் தேவனை
தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிற இந்த வார்த்தையின்படி தகப்பனே, நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பாக்கியவான்களாய் இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதம் செய்யும் அப்பா. ஆண்டவரே, நம்பிக்கை வைத்து ஆண்டவரே, அவர்கள் யாரெல்லாம் சோர்ந்து போனார்களோ, யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டு விட்டார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கைக்கு பாத்திரவான்கள் அற்றவர்களாக மாறிவிட்டார்களோ, ஆண்டவரே, அந்த வேதனையோடு, அந்த கவலையோடு, அந்த கண்ணீரோடு, அந்த பிரச்சனையோடு இருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.